ஆனந்தி, குறிப்பாக முன்பே கூறியது போல கடலூர் அருகே அந்த விபத்து கோர விபத்தாக கூறப்படுகிறது. இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்டமாக சத்தியம் தொலைக்காட்சி தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கேட் கீப்பரை தாக்கக்கூடிய வீடியோ தற்பொழுது வெளியாகி அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் காலை பொழுது என்பதால் மாணவர்கள் அதிகாலையிலே கிளம்பி பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆகவேதான் இந்த விபத்து காலை நடைபெற்றுகிறது. அதாவது வேன் டிரைவரும் கேட் திறந்திருப்பதால் தான் இந்த கேட்டை கடந்து சென்றிருக்கிறார். கேட் மூடியிருந்தால் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்க முயன்றிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை வந்து அவை மீட்டெடுத்து தற்பொழுது அந்த கேட் கீப்பரிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஏன் கேட்டை மூடவில்லை, என்ன காரணம் என, அதாவது மது அருந்திருந்தாரா இல்லை என்ன காரணம் என்று விசாரணை நடைபெற்றது. அதாவது ரயில்வே நிர்வாகம் என்பது ஒரு ஆபத்தை, அதாவது ரயில்வே கேட்டு அதிக அளவில் இல்லாததால் மத்திய அரசு உடனடியாக அதிக இடங்களில் ரயில்வே கேட்டை போட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த அலட்சி, அதாவது ரயில்வே கேட்டின் கேட் கீப்பரின் அலட்சி போக்கு தான் இந்த கோர விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட விசாரணை தெரிகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பர் ஜெயக்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பர் மாவட்ட காவல்துறை ஆட்சியர் உள்ளிட்டோர் அந்த விபத்து நடைமுறைக்கு உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று காயமடைந்த மாணவர்களை கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் பார்ப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்பொழுது நடைபெறுகிறது. அந்த மாணவர்களிடம் தற்பொழுது இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் இந்த விபத்து எப்போது நடைபெற்றது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தற்பொழுது கடலூர் மாவட்டமானது நிர்வாகம் சார்பில் விசாரணை நடைபெற இருக்கிறது. ஆனந்தி, சாரதி, இப்போ இந்த பேருந்துல எத்தனை மாணவர்கள் பயணிச்சாங்க, அது மாதிரியான தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? முதற்கட்டமாக 15 பேர் சென்றிருப்பதாக கூறுகிறார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது விபத்து காலை பகுதியில் நடைபெற்றதால் எத்தனை மாணவர்கள் அந்த வேனில் சென்றார்கள் என தெரியவில்லை. இது ஒரு தனியார் பள்ளிக்கு சொந்தமான வாகனம். அதாவது அந்த ரயில் மோதியதில் அப்பளம் போல் நொறுங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் விபத்து காரணமாக பல்வேறு ரயில்கள் ஆலப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே நிறுத்தப்பட்டு, அதாவது நிறுத்தப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிப்பு. அதே போன்று இந்த ரயிலில் பயணித்தவர்கள் அடுத்தடுத்து செல்லக்கூடிய அடுத்த பேருந்துகள் பயணிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இதே போன்று தற்போது இந்த விபத்து குறித்து முழு விசாரணை நடைபெற்றால் மட்டுமே இந்த விபத்துக்கு காரணம் தெரிய வரும். ஆனந்தி, பார்த்த சாரதி, இப்ப பாத்தீங்கன்னா பேருந்துல பயணிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த விபத்துல ஏதோ அடிபட்டிருக்கா, இல்ல அந்த வழியா போன பொதுமக்கள் இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த பள்ளி வேனில் சென்ற மாணவர்கள் மற்றும் ஓட்டுநருக்கு மட்டுமே காயம் மற்றும் உயிரிழந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் செல்லவில்லை. அவர்களுக்கு எதுவும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. இருந்த போதும் அந்த கேட் கீப்பர் தான் காரணம் என தெரிய வந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அவரை தாக்க முயன்றனர். அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ரூமில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இடத்துல மீட்பு பணிகள் வேகமா நடைபெற்றுட்டு வருதா, இல்ல இதுல ஏதாவது மந்தகதியா பணிகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கா பார்த்த சாரதி? உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் தெரிவித்த நிலையில் உடனடியாக துரிதமாக தான் தற்போது மீட்பு பணியாக நடைபெற்றுகிறது. சம்பவம் உடனடியாக நடைபெற்ற சம்பவ இடத்தில் பலியான மாணவர்கள் மட்டும்தான் தற்பொழுது 4 இல்ல 5 மாணவர்கள் என தெரிய வருது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்தால் மட்டுமே எத்தனை மாணவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வரும். ஆனதே.